Hi friends, welcome to our channel Green PiX. இன்றைய சூழலில் உலக மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் செய்யும் ஒரு விஷயம் பல் துலக்குவது. ஒரு கணக்கெடுப்பின்படி உலக மக்களில் 69% பேர் காலை இரவு என நாளைக்கு 2 முறை பல் துலக்குகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் ஆலும் வேலும் பயன்படுத்தி பல் துலக்கியதால் என்றும் உறுதியான பற்களை கொண்டிருந்தனர். ஆனால் நாம் இன்று பயன்படுத்தும் நவீன டூத்பேஸ்ட்களின் உள்ளே என்ன இருக்கிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. அதனை குறித்த ஒரு விரிவான பதிவினை இங்கு காண்போம். நாம் தினமும் பயன்படுத்தும் டூத்பேஸ்ட்கள் பல்வேறு ரசாயன கலவைகளில் இருந்து வருகின்றன. நமக்கு பிடித்த நிறம், மனம் போன்ற பலவிதமான பிளேவர்களில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு விற்கப்படும் டூத்பேஸ்ட்கள் பெரும்பாலான ரசாயனங்களையும் உயிர்கொல்லிகளையும் கொண்டுள்ளன. பொதுவாக நாம் பயன்படுத்தும் டூத்பேஸ்ட்களில் அதிகம் இருப்பது ஃப்ளூரைட் என்னும் வேதிப்பொருள். குறிப்பாக அமெரிக்காவில் விற்கப்படும் 95% டூத்பேஸ்ட்களில் ஃப்ளூரைட் மிக அதிக அளவில் கலந்து விற்கப்பட்டு வருகிறது. இந்த வேதிப்பொருள் பற்களின் எனாமலை போக்குவதோடு பற்களின் நிறத்தையும் மங்கு செய்கிறது. அமெரிக்காவில் வாழும் மக்களில் 41% பேர் எனாமல் தேய்மான பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. டூத்பேஸ்ட் எப்போதும் வறட்சி அடையாமல் இருப்பதற்கான காரணம் அதில் சேர்க்கப்படும் சார்பிட்டால் என்னும் திரவம்தான். இது குழந்தைகளுக்கு டயரியாவை உண்டாக்கிவிடும் என்று கூறப்படுகிறது. மேலும் டூத்பேஸ்டின் சுவைக்காக பயன்படுத்தப்படும் சாச்சாரின் என்னும் வேதிப்பொருள் சிறுநீர் பையில் புற்றுநோயை உண்டாக்குகிறது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி டூத்பேஸ்டில் பயன்படுத்தப்படும் சிந்தட்டிக் கலர்கள் பெரும்பாலும் நிலக்கரி தாரில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. உலக அரங்கில் 7 நிறங்களில் மட்டுமே டூத்பேஸ்ட்கள் தயாரிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் வியாபார நோக்கில் பலவித நிறங்களில் உற்பத்தி செய்து உடல் நலத்தை கெடுக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. மஞ்சள் நிறத்தில் தயாரிக்கப்படும் டூத்பேஸ்ட்கள் தலைவலி, இரத்த அழுத்தம், கேன்சர் போன்ற உடல் உபாதைகளை உண்டாக்கக்கூடும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பல் துவக்க 2 முதல் 3 நிமிடங்களே போதுமானதாக கூறப்படுகிறது. அதிக நேரம் பல் துலக்க கூடாது என்று பரிந்துரைக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் பயன்படுத்துவது போல வேப்பிலை, கிராம்பு போன்ற உட்பொருட்களை கொண்ட டூத்பேஸ்ட்கள் வாங்குவது நல்லது. வேப்பங்குச்சி பயன்படுத்தி பல் துலக்குவதன் மூலம் நம் சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளை பாதுகாக்க முடியும். இதை போன்று நாம் உண்ணும் உணவில் என்ன இருக்கிறது, எதற்காக அவை சேர்க்கப்படுகிறது போன்ற காரணம் அறிந்து சாப்பிட்டால் நம் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் கிரீன் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.